Hello my dear 12th standard students. So welcome you all. So நம்ம லாஸ்ட் பார்க்க போகிற சாப்டர் 16 இதுதான் நம்மளுடைய 12th புக்கில் லாஸ்ட் சாப்டர். ஸோ இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். அண்டு இதோடைய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இந்த வேர்ட்ஸு இந்த டாபிக்ஸ் இதில் வர்ற ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ let us start our session. Data visualization using PyPlot. ஸோ இந்த டேட்டாவை விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம் பைப்ளாட் மூலமாக. என்னென்ன மெத்தட்ஸில் அப்படின்னா லைன் சார்ட், பை சார்ட் அண்ட் பார் சார்ட். ஸோ இப்போ ஒரு டேட்டா இருக்குது, ஓகேங்களா? அந்த டேட்டாவை நம்ம வேறு ஒரு விதமாக டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறதுனா இந்த மாதிரி சார்ட் ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன்ஸு. அதாவது லெட்டர் ஃபார்மேட்ஸில் அண்ட் தென் பல்க் ஆஃப் டேட்டாஸ் ரிட்டன் ஃபார்மேட்ஸில், அப்படி இல்லைனா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் டேட்டாஸை நம்ம அதை ஒரு விஷுவலைசேஷன் மீன்ஸ் ஏதோ ஒரு கிராஃப் ஓரியன்டாக இல்லைனா சார்ட் ஓரியன்டாக நம்ம புரிகிற மாதிரி இன்னும் நல்லா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? பாருங்கள், இதில் டேட்டா விஷுவலைசேஷனில் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா, நம்ம ஆல்ரெடி எக்ஸல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? எக்ஸல் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எக்ஸலில் லைக் நம்ம வந்து பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸலில் ஃபீட் பண்ணலாம். லைக் அந்த பர்டிகுலர் கிளாஸில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எவ்வளோ மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க 5 சப்ஜெக்ட்ஸில் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணுறேன். ஃபீட் பண்ணி ஒன்ஸ் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இன்சர்ட்டில் போய் சார்ட்டுன்னு ஒன்று கொடுக்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாக நான் என்ன பண்ணுறேன்னா இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டேட்டாவை விஷுவலைசேஷனாக கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் ஓரியன்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ணுறேன், ஒரு வித்தியாசமாக பார்த்ததும் அண்டர்ஸ்டாண்டபிளுக்கு புரிகிற மாதிரி லைக் ஒரு சார்ட் ஓரியன்டாக, ஓகே இந்த சப்ஜெக்டில் பசங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க, நிறைய மார்க்ஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க, மேக்ஸில் ரொம்ப ஹையாக இருக்குது, தமிழில் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு ஒரு சார்ட்டை பார்த்ததுமே நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸை நான் கொடுக்குறேன். அதுக்கு தான் யூஸ் ஆகுது நமக்கு இந்த லைன் சார்ட், பை சார்ட் அண்ட் பார் சார்ட், சரிங்களா? இப்போது இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது பைப்ளாட் மூலமாக இந்த டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணுறோம், யூஸிங் பைத்தான் மூலமாக நம்ம பண்ணுறோம், சரிங்களா? அப்போது பைத்தான் மூலமாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் வித் கோடிங்ஸு. நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கோடிங் தான், கோடிங்ஸ் மூலமாக பண்ணுறது தான். கோடிங்கில் இருக்கிற பாயிண்ட் அண்ட் பிளாட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மெத்தடில் நம்ம லைன் சார்ட் வரைய வைக்க போகிறோம். அண்ட் பை சார்ட், பார் சார்ட் இப்படியெல்லாம் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், லைன் சார்ட்னா இங்கே பாருங்கள், லைன் சார்ட்னா லைக் இந்த மாதிரி ஏதாவது லைன் ட்ரா பண்ணுறது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு. அண்ட் பை சார்ட் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், லைக் ஒரு ரவுண்டட் சர்க்கிளில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணுறது, இது உங்களுக்கு பை சார்ட். அண்ட் பார் சார்ட் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரைஸும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு லைன் சார்ட் அண்ட் பை சார்ட் அண்ட் பார் சார்ட், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சார்ட்ஸை தான் நம்ம பைத்தான் மூலமாக பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணி பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். நவ் டேட்டா விஷுவலைசேஷன் டெஃபினிஷன். இப்போ டேட்டா விஷுவலைசேஷன்னா என்னன்ற ஒரு டெஃபினிஷன் பார்க்குறோம். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணப்படுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேட்டா விஷுவலைசேஷன்ன்றது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், சரிங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இருக்கிற டேட்டாஸை பாருங்கள், இந்த மாதிரி இமேஜஸ் ஓரியன்டாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் எனக்கு என்னென்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எதை நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை, ஏதோ ஒரு டேட்டாஸை, புரியுதுங்களா? ஒரு டேட்டாங்கிறது ஒரு பல்க் ஆஃப் டெக்ஸ்ட்டு, பல்க் ஆஃப் டேட்டாஸ் என்ன இருக்கோ அதை தான் வந்து டேட்டான்னு சொல்கிறோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா செலக்ட் பண்ணி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளுக்கு இன்ஃபர்மேஷனாக மாற்றுறோம், சரிங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கம்யூனிகேட் இன்ஃபர்மேஷன் விஷுவலி டு யூசர்ஸ். இப்போ நம்ம ஒரு டேட்டாஸை ஒரு டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனாக ஒரு பேப்பர் ஃபார்மேட்டில் வச்சுருக்கிறதுக்கும் இதவே அதை வந்து ஒரு இமேஜ் ஓரியன்டாக இல்லை ஒரு சார்ட் ஓரியன்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூல்லே சின்ன பசங்கள்லாம் அந்த ரைம்ஸ் எல்லாம் புக்கில் படிக்கிறத விட விஷுவலைஸாக நம்ம வந்து வீடியோஸோ இல்லை ஒரு பிக்சரைசேஷனோ அந்த மாதிரி நம்ம பண்ணி சில்ட்ரன்ஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ கிட்டத்தட்ட அதே தான் இந்த டேட்டா விஷுவலைசேஷன் எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட், ஈஸியாக ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூசருக்கு டக்குன்னு புரிகிற மாதிரி. ஓகே, ஃபார் திஸ் டேட்டா விஷுவலைசேஷன் யூசஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃபிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஓரியன்டாக நம்ம அந்த பங்கு சந்தையெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, பங்கு சந்தை நிலவரம், அந்த கோல்டு ரேட் என்ன வருது அதெல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். இறங்குனாக்கா அந்த பர்டிகுலர் லைன் சார்ட்டில் பாருங்கள், இதுதான் நகையோட விலைன்னா நகையோட விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா இந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ அப்போ ரேட் ஏறிக்கிட்டே போகுது. இப்போது இன்றைக்கி இறங்குது அப்படின்னா லைக் டவுனில் காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் ரேட் இது மாதிரிலாம் ஏறுது. அப்போ 1 இயருக்கு அதோடைய வேல்யூஸ் எப்படி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸிங் ஆர்டரில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா ஸோ உடனே இந்த விஷுவலைசேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம், ஓகே அப்போ இந்த ஒரு வருஷத்தில் இத்தனை மாதம் ஏறி இருக்குது, இத்தனை மாதம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. So numerical data may be encoded with dots, lines, bars to visualize communicate a quantitative message. So numerical datasையும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ரேட்டு, இந்த இடத்துல எந்தெந்த இயர் அப்படின்றத நம்ம டாட் மூலமாக இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இப்படி வச்சு ரெப்ரசன்ட் பண்ணி ஒவ்வொரு இயர்ஸ் அண்ட் ஒரு ரேட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஜென்ரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விஷுவலைசேஷன். இப்போ விஷுவலைசேஷன் டேட்டா விஷுவலைசேஷன் பார்த்தோம். இதில் ஒரு ஜென்ரல் டைப்ஸ் என்ன அப்படின்னா என்னென்ன மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஒன்று சார்ட் ஓரியன்டட். ஓகேவா. ஸோ சார்ட்டுங்கிறது இந்த பார் சார்ட், பை சார்ட் இது எல்லாமே சேர்ந்து சார்ட்டில் வந்துடும். அண்ட் டேபிள்ஸில் பண்ணலாம். ஓகே, அண்ட் கிராஃப் ஓரியன்டடில் பண்ணலாம், மேப் ஓரியன்டடில் பண்ணலாம். அண்ட் தென் இன்ஃபோகிராஃபிக்ஸ் அண்ட் டேஷ்போர்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் ஒரு நியூ டேர்மாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோடைய டெஃபினிஷன் பார்க்கலாம் நம்ம. ஓகேவா. ஸோ இத்தனை டைப்ஸாக நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாவை விஷுவலைசேஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சார்ட், டேபிள்ஸ், கிராஃப், மேப்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ் அண்ட் டேஷ்போர்ட். ஓகே, நவ் டேட்டா விஷுவலைசேஷனோட யூசஸ் என்னென்னலாம் இருக்குது. இது டேட்டா விஷுவலைசேஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன யூசஸ் இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் யூசர் டு அனலைஸ் அண்ட் இன்டர்பிரட் த டேட்டா ஈஸிலி. ஒருத்தவங்க பார்த்ததும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கூலோடைய டீட்டெயில்ஸில் இந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரும் எந்தெந்த சப்ஜெக்டில் புவராக இருக்காங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஹையாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ் போய் அதோடைய டீட்டெயில்ஸை நம்ம வந்து ரெக்கார்டர் டெக்ஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு பேஜ் வைஸாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போது இந்த கிளாஸ் ஓகேவா. ஸோ இந்த 10th A, அப்போ 10th Aவுக்கு தனியாக ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணுறோம், டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுறோம். அப்போ 10th Aல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தமிழில் ரொம்ப நல்லா இருக்காங்க பட் மேக்ஸில் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஒரு சார்ட்லேயே தெரிஞ்சிடும். அதே மாதிரி 10th B, 10th C இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஒரு விஷுவலைசேஷனில் நம்ம பார்க்கும்போது ஓகே ஸோ அப்போ பசங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் 10th மேக்ஸில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இந்த சப்ஜெக்ட் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், இப்படி நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஓகே, இட் மேக்ஸ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் யூசபிள். ஸோ இதனால் கஷ்டமான ஒரு விஷயத்தை சீக்கிரமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அது ஃப்யூச்சரில் யூசபிளாகவும் இருக்கும். ஓகே, வேரியஸ் சார்ட்ஸ் இன் டேட்டா விஷுவலைசேஷன் ஹெல்ப்ஸ் டு ஷோ ரிலேஷன்ஷிப் இன் தி டேட்டா ஃபார் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ். மற்ற விதமாக என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு டேட்டாஸில் இந்த டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத கூட நம்ம இந்த மாதிரி டேட்டா விஷுவலைசேஷனில் பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து DBMSன்னு சொல்லலாம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதில் நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னா அதோடைய என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம் ஒன்று போடுவோம். அதில் ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சரிங்களா.
இப்போ நம்ம டேட்டாஸை டேபிள்ஸ்லாலையும் நம்ம என்ன பண்ண முடியும், விஷுவலைசேஷன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நான் ஒரு டேபிள் ஒன்று ஜென்ரேட் பண்ணுறேன் டேட்டாபேஸில். ஸோ இந்த டேபிள் இன்னொரு டேபிள் இருக்குது. அப்போது இதுக்கும் என்ன லிங்க்கு, இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம யூஸிங் வித் த டேட்டா விஷுவலைசேஷன் மூலமாக சொல்லுவோம். ஒரு வேரியபிள்ஸ்க்கு இன்னொரு வேரியபிள்ஸ் அண்ட் இதில் இருக்கிற ஒரு ஃபீல்டுக்கும் இங்கே இருக்கிற ஒரு ஃபீல்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத, என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நான் இந்த டேட்டா விஷுவலைசேஷன் மூலமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இத்தனை விதமாக நமக்கு டேட்டா விஷுவலைசேஷன் யூஸ் ஆகுது. ஓகே, தென் இன்ஃபோகிராஃபிக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷனில் நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது. இதுதான் நமக்கு என்னென்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ். பாருங்கள், என்னுடைய ஒரு சில டேட்டாஸை நான் இந்த மாதிரி சார்ட் மூலமாகவோ இல்லை இந்த மாதிரி ஒன் பை ஒரு வருஷமோ இல்லை ஒன் டே பை டே எப்படி எனக்கு இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது, இது எப்படி இருக்குது, இது வந்து பர்சன்டேஜில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விதமாக பார் சார்ட்லேயோ லைன் சார்ட்லேயோ பை சார்ட்லேயோ அப்படி இல்லைனா இந்த கர்வ்டு சார்ட்லேயோ ஏதோ ஒரு விதமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இமேஜஸ் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், அந்த மாதிரி ஹெக்ஸகன்னு சிம்பிள்ஸ் மூலமாகவோ ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷனில் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா, அப்போது ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் யோர் இன்ஃபோகிராஃபிக்ஸ். இட் இஸ் அ இன்ஃபர்மேஷன் கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன் அ கிராஃபிக் ஃபார்மேட். ஏதோ ஒரு கிராஃபிக் ஃபார்மேட்டில், இந்த ஃபார்மேட்டுன்னு தான் கிடையாது, எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள், எஃபெக்டிவ் வேஸ் ஆஃப் ஸ்டடியிங் போர்டு எக்ஸாம்ஸ் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் பிரேக் டைம், கிராஜுவேஷன் அண்ட் ஹியர் டைம், குரூப் ஸ்டடி, எக்ஸாம் டே. ஸோ இது மாதிரி ஒரு சில திங்ஸ் எல்லாமே நம்ம லைக் அண்டர்ஸ்டாண்டபிளுக்கு ஒரு சின்ன ஐகான் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ண முடியும், அது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு காலேஜ் வெப்சைட்டே ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அட்மிஷனுக்கு அதுக்கு ஒரு சின்ன ஐகான் கொடுத்துருப்பாங்க, லாகினுக்கு ஒரு சின்ன ஐகான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஐகான் ஸ்டாஃப்ஸ் அவைலபிள் அதுக்கு ஒரு சின்ன ஐகான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்ளிகேஷனுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு ஐகான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஐகான்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதை பார்த்ததும் என்ன இருக்கும், உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. ஓகே, இது அட்மிஷனுக்கு இந்த ஐகான், ஸோ ஓகே அட்மிஷனுக்கு இந்த மாதிரி ஐகான், ஸோ குரூப் ஸ்டடிக்கு இந்த மாதிரி ஐகான், புக்ஸ் அவைலபிள், ஸ்டாஃப்ஸ்க்கு இந்த மாதிரி ஐகான். அப்போ அந்த ஐகானை பார்த்ததுமே நமக்கு ஒரு ஈஸி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அண்ட் இன்ஃபோகிராஃபிக்ஸ் மீன்ஸ் திஸ். நெக்ஸ்ட் டேஷ்போர்ட். ஸோ இப்போ டேஷ்போர்ட் அப்படின்னா என்னன்னா, லைக் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒரு சின்ன சிங்கிள் போர்டில் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த ஃபார்மேட் ஆஃப் விஷுவலைசேஷன். ஓகேங்களா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணுன்னாக்கா, இப்போ நம்ம காலேஜில் ஒரு லைக் கிளாஸ்க்கு வெளியவோ இல்லைனா வந்து ஒரு போர்டு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். லைக் அது வந்து எக்ஸாம்ஸ்னால் அதில் டிஸ்பிளே பண்ணுறது சார்ட் போர்டு மாதிரி ஒரு கார்ட்போர்ட் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதில் பின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். லைக் ஈவன் இந்த காலேஜஸ்ன்னு கிடையாது, ஸ்கூல்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த வாரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்லிப் டெஸ்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கோட நியூஸ் என்ன, ஓகேவா, அது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஏதாவது லைக் கேம்ஸ் ஏதாவது இருக்குது. ஸோ இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், பசங்க ஏதாவது காம்படிஷன் நடக்க போகுது, இந்த மாதிரி ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு பிளேஸில் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அசம்பிள் டு கிரியேட் அ சிங்கிள் யூனிஃபைட் விஷுவல் டிஸ்பிளே. அதில் காமனாக எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு இத்தனை காம்படிஷன் இருக்குது. ஸோ இந்த காம்படிஷன்ஸில் யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கெல்லாம் நேம் கொடுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் இந்த காம்படிஷன் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுக்கும்போது அப்போது நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீ போய் கொடுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி லைக் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாட் எவர் இட் மே பி. Okay, or any other essay competition or any other writing skills, drawing competition, இந்த மாதிரி whatever it may be. Okay, even in the news parts ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி அது. or else slip test,
அகடமிக் எக்ஸலன்ஸ், அகடமிக் ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே கொடுக்கறது. ஸோ அப்போ அட் லாஸ்ட் உங்களுக்கு அதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணி ஒரு போர்டில் டிஸ்பிளே பண்ணுறது, அதுதான் உங்களுக்கு டேஷ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதில் டேட்டா விஷுவலைசேஷன் நம்ம பண்ணுறோம். ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சில ஐடியாஸை நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக எல்லார்கிட்டையும் போய் புரியணும், எல்லாருக்கும் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணுங்கிறதுக்காக நம்ம அதில் போடுறோம். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் யோர் டேஷ்போர்ட். ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம், எல்லாமே அதில் இருக்குது அவைலபிள் அப்படிங்கிறதுக்கு. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ இன்ட்ரொடக்ஷன் டு மேட்ப்ளாட்லிப் டேட்டா விஷுவலைசேஷன் இன் பைத்தான். இப்போ தான் நம்ம கான்செப்டுக்கே வரோம். மேட்ப்ளாட்லிப் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர், அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் பைத்தானில். ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாவை விஷுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ மேட்ப்ளாட்லிப் அப்படின்னா என்ன? இட்ஸ் அ மோஸ்ட் பாப்புலர் டேட்டா விஷுவலைசேஷன் லைப்ரரி இன் பைத்தான். ஸோ பைத்தானில் இருக்கிற ஒன் ஆஃப் த லைப்ரரி ஃபைல் இது மேட்ப்ளாட்லிப், தட் இஸ் லிப் அப்படின்னு கொடுக்குறது. இட் அலோவ்ஸ் டு கிரியேட் சார்ட். ஸோ இது மூலமாக தான் நம்ம சார்ட்டை க்ரியேட் பண்ண முடியும் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடில். ஓகேவா? அப்போது ப்ரோக்ராமிங் கோடு தான், ஹை லெவல் லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணுற நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கோடு தான். அதை இது மூலமாக நம்ம இந்த பர்டிகுலர் லைப்ரரி ஃபைல் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? உங்களுடைய இதில் ஆல்ரெடி பைத்தான் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் இந்த மேட்ப்ளாட்லிப் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கணும். சரிங்களா? பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் விஷுவலைசேஷன் இன் மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப்ல என்னென்ன டைப்ஸ்லாம் விஷுவலைசேஷனில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, லைன் பிளாட்ஸ், ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், பாக்ஸ் பிளாட், பார் சார்ட் அண்ட் பை சார்ட். ஆல்ரெடி யூ நோ பார் சார்ட் அண்ட் பை சார்ட் அண்ட் பாக்ஸ் பிளாட் அண்ட் ஸ்கேட்டர் பிளாட். லைன் பிளாட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஸ்கேட்டர் பிளாட்டும் பாக்ஸ் பிளாட்டும் என்னன்னு பார்க்கலாம். இதோட டெஃபினேஷன்: scatter plot is a type of plot that shows the data as a collection of points. ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம், இதில் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸ்கேட்டர் பிளாட் அதாவது லைக் எப்படி இருக்கும்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் டாட்ஸில் இந்த மாதிரி இருக்கும். அப்போது இந்த டாட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது அந்த பர்டிகுலர் டேட்டாவை பொறுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரே இடத்துலையும் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட்டாஸ். The position of the point depends on the two-dimensional value. So one is the x-axis and another one is the y-axis, where each value is a position on either the horizontal and vertical dimension. Okay va? So adha na ipo x-axis and y-axis nu sonna. Horizontal la and or vertical dimension la and the particular points over points display பண்றது even in the x-axis or y-axis ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கேட்டர் பிளாட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம மேட்ப்ளாட்லிப் அந்த பர்டிகுலர் இதில் நம்ம என்ன பண்ணலாம், கோடிங்ஸ் மூலமாக இன்ஸ்டால் பண்ணி நம்ம கோடிங்ஸ் மூலமாக வர வைக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் நமக்கு பாக்ஸ் பிளாட். Box plot is a standardized way of displaying the distribution of data based on 5 number summary. That is minimum, first quartile, median, third quartile and maximum. So இந்த box plot நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்டிகுலர் டேட்டாவை 5 விதமாக டிஸ்பிளே பண்ணுறோம், 5 விதமாக செக்ரிகேட் பண்ணுறோம், தட் இஸ் செப்பரேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம். ஒன்று மினிமம் அண்ட் ஃபர்ஸ்ட் குவார்டைல், மீடியம், தேர்ட் குவார்டைல் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பல்க் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த பர்டிகுலர் டேட்டாஸை நம்ம என்ன பண்ணுறோம், இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு அண்ட் இது மினிமமாக இருக்குது, இது வந்து இன்டர்மீடியட் நடுவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூஷன், இது தேர்ட் பார்ட்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், செப்பரேட் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா? நார்மலாக ஒரு பெரிய போயம் இருக்குது அப்படின்னாக்கா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக ஃபஸ்ட்டு படிப்போம், அதுக்கப்புறம் 2 பேராகிராஃப் படிச்சுட்டு வாங்கன்னு மிஸ்ஸு சொல்லுவாங்க, தென் நடுவில் இன்பிட்வீன் பேராகிராஃப், அதுக்கடுத்தது லாஸ்ட் பேராகிராஃப், இந்த மாதிரி சொல்லும் போது அட் லாஸ்ட் அந்த போயம் ஃபுல்லாக முடிஞ்சதும் மொத்தமாக உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நம்ம எப்படி படிக்கும் போது பிரித்து படிக்கிறோமோ அதே மாதிரி இந்த டேட்டாஸை இந்த பாக்ஸ் பிளாட்டில் இருக்கிற டேட்டாஸை ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க 5 பார்ட்ஸாக, 5 நம்பர் ஆஃப் சம்மரியாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகே, நவ் இன்ஸ்டாலிங் மேட்ப்ளாட்லிப். எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் இன்ஸ்டால்
மேட்ப்ளாட்லிப் யூஸிங் பிப் மூலமாக இன்ஸ்டால் பண்ணலாம். பிப்புங்கிறது ஒரு பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், பைத்தானோட பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த பிப். ஓகேவா? ஸோ நவ் ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் மேட்ப்ளாட்லிப் we will begin coding by importing matplot using the command. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஒன்ஸ் நம்ம இப்போ இந்த matplotlib இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோடிங்கை இம்போர்ட் பண்ணணும். இதை இம்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், இதுக்கான கோடிங்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, மேட்ப்ளாட்லிப்கான பைப்ளாட்கான கோடிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கோடிங்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி விஷுவலைஸாக கிராஃப், அதாவது லைன் சார்ட்டு, பார் சார்ட் இதெல்லாம் நம்ம வர வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இம்போர்ட் matplotlib.pyplot as plot plt அப்படிங்கிறது. now you have imported matplot. நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. you need to display the plots. இப்போது ப்ளாட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ plt.showங்கிற மெத்தட். என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ப்ளாட் பண்ணுறோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே 2 இருக்குது, இங்கே 2, இங்கே 10 இருக்குது. அப்போ 2ல் 10, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, அண்ட் தென் 4ல் 20, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது மாதிரி நம்ம ப்ளாட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டும் ப்ளாட் பண்ணிட்டதுக்கப்புறம் plot.show அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக மட்டும்தான் அந்த பர்டிகுலர் லைன் சார்ட்டோ பார் சார்ட்டோ அதை டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு இம்போர்ட் மேட்ப்ளாட்லிப்ங்கிற நம்மளுடைய இம்போர்ட்டிங் கமாண்டும் தேவை, அண்ட் பாயிண்ட்ஸ் தேவை, தென் plot.showங்கிற மெத்தடும் நமக்கு தேவை. ஓகே, ஸோ பாருங்கள், இதுக்கான சின்ன எக்ஸாம்பிள். இம்போர்ட், இதை இம்போர்ட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் லைனில், அண்ட் plot.plt.plot 1, 2, 3, 4. ஸோ plot.show. ஓகேவா? இது கொடுத்தா தான் நமக்கு இந்த பிளாட்டு என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ this window is a matplotlib window which allows you to see your graph. You can hover the graph and see the coordinates in the bottom right. பாருங்க, ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் லைனுக்கு லைன் சார்ட் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் 1, 2, 3, 4ங்கிற பாயிண்ட்டுக்கு எனக்கு லைன் சார்ட் கிடச்சிருக்கு. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில். சரிங்களா? இது என்ன லைன் சார்ட்டோ அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கிடச்சிருக்கு, என்னன்னா plt.showங்கிற மெத்தட் மூலமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, ஃபைன். You may be wondering why the x-axis ranges from 0 to 3 and y-axis 1 to 4. If you provide a single list array plot command, matplot assumes in a sequence of y values and automatically generates x values for us. Since Python ranges starts with 0, the default vector of the same length as y starts with 0. So பாருங்க, நீங்கள் வந்து என்ன இது நம்ம வந்து 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 0 பாயிண்ட்டாக வந்திருக்கு, இங்கே வந்து 1 பாயிண்டில் சேர்த்துருக்கு அப்படிங்கிறத அதுக்கான டெஃபினேஷன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸோட ரேஞ்ச் வந்து என்னென்னா 0 to 3ல் இருக்குது, அண்ட் ஒய் ஆக்சிஸில் 1 to 4ல் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இதுதான் சிங்கிள் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்ம டபுள் லிஸ்ட்டில் நம்ம கொடுக்கல. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த வேல்யூ, ஒய் ஆக்சிஸ்க்கு இந்த வேல்யூ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக எடுத்துக்கிற வேல்யூஸ் இது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸு 0ல் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகுது, 0 பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிற அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் பிளாட் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ் பிளாட் எக்ஸ் வெர்சஸ் ஒய் நான் என்ன பண்ணியிருக்கேன், வேறு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சிங்கிள் அரே இல்லாமல் டபுள் அரேயில் எக்ஸ் ஆக்சிஸ் as well as ஒய் ஆக்சிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கோடிங்கான அவுட்புட் பாருங்கள் என்னவா இருக்குன்னு. ஸோ இதில் 1, இந்த 1, எக்ஸ் ஆக்சிஸ், இது 2, 4 and 3, 9 and 4, 16. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், செப்பரேட் பண்ணி 2 லிஸ்ட் ஆஃப் அரேஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்ட்ஸு. ஸோ பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கோடிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ 1க்கு 2 and 2க்கு 4, 3க்கு 9,
அண்ட் நெக்ஸ்ட்டு 4க்கு 16 அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே சரிங்களா? ஸோ அட் லாஸ்ட் உங்களுக்கு 4க்கு நேராக 16. ஓகே ஃபைன். ஸோ plotting 2 lines. now இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 lines, plotting 2 lines. இப்போ 2 லைன்ஸாக நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம 1 சிங்கிள் லைன் பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ 2 லைன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸுக்கு ஒய்க்கு அண்ட் x2 y2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 1,5 2,7 3,4ன்னு, இது 1,10 2,14 3,12 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா ஓகேவா 2 லைன்ஸ் நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் இன்னொன்று ஒய் ஆக்சிஸ். இதோடைய டைட்டில் வந்து நான் லைன் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அட் லாஸ்ட் எல்லாமே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஷோன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஷோன்னு கொடுத்ததும் எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். வித் plot x label and plot y label you can assign labels to those respective axes. நம்ம இப்போ கிராஃப் வரையும் போது இது பாருங்கள், இந்த கிராஃபில் மொட்டையாக இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம நேம்லாம் கொடுத்து நம்ம பண்ணுறோம் அண்ட் தென் டைட்டில்லாம் கொடுத்து பண்ணுறோம் சரிங்களா? ஸோ அண்ட் தென் invoke default legend with plot legend. இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா? பாருங்கள், இப்போது நான் வந்து இந்த மாதிரி லைன் கொடுக்கறதுக்காக அந்த பர்டிகுலர் லெஜண்ட் அந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் எதுக்காகனா இந்த லைன் 1 இது லைன் 2ன்னு கொடுக்கறதுக்காக. அண்ட் லைன் கிராஃப் அப்படிங்கிற ஹெட்டிங்கு டைட்டில் கொடுத்துருக்கேன். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது இங்கே ஒய் ஆக்சிஸ்ங்கிறது வந்துடுச்சு. ஸோ 2 லைன்ஸ் பிளாட் பண்ணியிருக்கேன். அந்த 2 லைன்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் மை அவுட்புட் சரிங்களா? இப்போ இதெல்லாமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து ஆன்லைன் டூல்லே உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி மட்டும் காமிக்கிறேன் சரிங்களா? இந்த பர்டிகுலர் கோடிங்ஸு. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து ரொம்ப சின்ன லெசன் தான். ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம், கண்டினியூ கிளாஸிங்கில், அப்கமிங் கிளாஸிங்கில். அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஆல் கான்செப்ட். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் சாப்டர் சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.